வெல்கம் டு மை சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சோனி 40EX710 மாடல். இதெல்லாம் ரொம்ப ஓல்டு மாடல் பேனல் டிவி. இப்படி 10 இயர்ஸ் அபோவ் இருக்கும் இந்த டிவியெல்லாம் வந்து. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, பிக்சர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். நெகட்டிவ் பிக்சர் மாதிரி இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ இதான் இந்த டிவியில் ப்ராப்ளம். இதை நம்ம எப்படி இதை ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த டிவி வந்து வேறு ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு டிகான் மேப்பிங் ப்ராப்ளம் அப்படின்றத மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதை ரெடி பண்ண முடியாமல் திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம இதை இப்போ ரெடி பண்ண போகிறோம். இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம இப்போ வந்து டிவி ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் ஓல்டு மாடல் டிவி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நெகட்டிவ் பிக்சருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த எல்இடிஎஸ் கேபிளுக்கு பக்கத்தில் வர அரே காயில் சொல்லுவாங்க. இந்த காயிலில் வந்து ஏதாவது ஒரு எசன்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் பிக்சர் தான் வரும். இந்த பக்கத்தில் 3 போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தா தெரியும், இங்கே 1 போட்டிருக்காங்க. இது வந்து ரெசன்ஸ் கான்டாக்ட் தான், இது அரேன்னு சொல்லுவாங்க. இங்கே 1 2 3, அதோட இந்த பக்கத்தில் ஒரு 2 காயில் இருக்குது. இது எல்லாமே காயில் தான். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காயிலை வந்து 1 by 1 செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு இந்த காயிலில் எந்த ரேசன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கோ அந்த காயிலை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜம்பர் தான் அடிக்க போகிறோம். நம்ம இந்த அரே காயிலெலாம் இப்போ கிடைக்கும், ஆனால் நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஜம்பர் மட்டும் அடிச்சு விடலாம். ஜம்பர் அடித்து விட்டாலே மேக்ஸிமம் ரெடி ஆகிடும். நான் அதுமாரி தான் நிறையா டிவி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். திருப்பி எதுவும் எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட் வந்தது கிடையாது. நான் கம்பெனியில் இருக்கும்போதும் எனக்கு செஞ்சு கொடுத்த ஒர்க் எதுவுமே இன்னி வரைக்குமே எனக்கு ரிப்பீட் இல்லை. ஏன்னா நம்ம சர்வீஸ் சென்டர் வச்சு இப்போ ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்த 4 இயர்ஸ் ஸ்டார்டிங்கில் கூட நம்ம நிறைய மாடல் ரெடி பண்ணி கொடுத்தோம். ஆனால் இப்போ தான் இந்த மாடல்லாம் நமக்கு இப்போ ரொம்ப ரேராக வருது. கம்பெனியில் இருக்க வரைக்கும் அடிக்கடி வரும். இப்போ நமக்கு ரேராக வருது. நான் வாரத்தில் 1-2 இந்தமாதிரி ஒர்க்கெல்லாம் ரெடி பண்ணி தருவேன். இப்போ கிடையாது. ஸோ நமக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதை தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த ஒர்க்கு நான் அந்த அரே எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி நான் அரே ஜம்பர் அடிக்கிறேன் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த அரே தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இது எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டயோட் மோடில் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், மல்டிமீட்டரில் டயோட் மோடில் போட்டுட்டு இதை வந்து நான் செக் பண்ணுறேன். இதை வந்து ஒரு ரேசன்ஸாக வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரேசன்ஸ் இருக்கும். ஒரு அரேக்கு 4 ரேசன்ஸ் இருக்கும். இதை நம்ம 1 by 1 செக் பண்ணணும். செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரேசன்ஸு இதை பாருங்கள், ஷார்ட் காமிக்குது பாருங்கள், 0 காமிக்குதுங்களா? அப்போ இது நல்லா இருக்குது. அடுத்த ரேசன்ஸ் இது வந்து அடுத்த ரேசன்ஸ். இதுவும் ஷார்ட் காமிக்குதுங்களா? அடுத்த ரேசன்ஸ். இதுவும் ஷார்ட் காமிக்குதுங்களா? அடுத்த ரேசன்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணணும். செக் பண்ணும்போது எது கம்ப்ளைண்ட் இருக்கோ அந்த ரேசன்ஸை மாற்றினா போதும். ஸோ இப்போது நான் இதில் வந்து செக் பண்ணிகிட்டே வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வந்து ஃபஸ்ட்டில் இருந்து ஒரு 3வது இருக்கிற அரே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ரெசிஸ்டன்ஸ் கண்டினியூட்டி இல்லாமல் இருக்குது.
ஓகே, இப்போ கண்டினியூட்டி காமிக்குது. இது வந்து ஹை ஓம்ஸ் ஆயிருக்கு பாருங்க, இந்த மாதிரி காமிக்கக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஓம்ஸ் இந்த மாதிரி காமிக்கக்கூடாது. ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும், அப்படி இல்லை ஹை ஓம்ஸ் ஆகிருக்கும். இது மாதிரி ஆயிருந்தாலும் நம்ம வந்து அந்த ரெசிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இந்த ரெசிஸ்டன்ஸ் இது ஓப்பன், ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு, ஒன்று ஹை வேல்யூ ஆகிருக்கு. ஸோ இதுதான் ஃபால்ட்டு. நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர்டில் இருக்கிற இந்த அரேயை வந்து நம்ம வந்து அதிலேருந்து ரிமூவ் பண்ணணும். இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 அரே போட்டிருக்காங்க. இந்த 6 அரேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஜம்பர் தான் அடிக்க போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட இந்த ரெசிஸ்டன்ஸ் இது இல்லை. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணுறத ஜாக்கிரதையாக ரிமூவ் பண்ணுங்கள், ட்ராக்கு பிச்சிக்கக்கூடாது. ரெண்டாவது வந்து இந்த எல்இடிஎஸ் கனெக்ட் இருக்குது இல்லைங்களா, அதையும் டேமேஜ் ஆகாமல் பொறுமையாக இதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி கொஞ்சம் லெட்டை அதிகப்படுத்தி அப்படியே இழுத்திங்கன்னா வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பாருங்க வந்துச்சு பாருங்க. ஸோ இதுதான் இதேமாரி ஒன்று ஒன்றா நீங்கள் எடுக்கணும். இந்த ட்ராக்கை நீங்கள் இதை ரிமூவ் பண்ணும்போது ட்ராக்கை வந்து அழுத்தி எதுவும் பண்ணக்கூடாது. பொறுமையாக நீங்கள் எடுத்தாலே வந்துடும். இந்த மாதிரி லெட்டை இன்க்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பொறுமையாக வந்துடும். ஸோ இதுதான் இந்த ஒர்க்கில் இம்பார்ட்டன்ட். இந்த ஒர்க்கு செய்கிறதுக்கு பயிற்சி இருக்கணும். அதாவது உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது சின்ன சின்ன ட்ராக்கை வந்து ப்ராப்பராக அடித்து அதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்திங்கன்னா மட்டும் இதில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. புது லெட்டை ஏற்றி க்ளீன் பண்ணிக்கிங்க. ஐபி போட்டு க்ளீன் பண்ணிடுறேன். இப்போ ஐபி போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் பாருங்கள், அந்த அரே எடுத்த இடத்த பாருங்கள், க்ளீனாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா, திரும்பியும் பேஸ்ட் வச்சு அந்த இடத்துல கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ஜம்பர் அடிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஜம்பர் எப்படி அடிக்கிறேன் அப்படின்றதையும் காமிக்கிறேன் பாருங்கள். சிம்பிள். இந்த விக் இருக்கு இல்லைங்களா, இந்த விக் ஒயரை வச்சு தான் நான் வந்து சால்ட்ரு பண்ண போகிறேன். இந்த விக் ஒயரில் எண்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து சால்ட்ரிங் பண்ணி இந்த லேயரை மட்டும் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். ஒரு லேயராக மட்டும் நம்ம அடித்தா ஜாயிண்ட் அடித்தா போதும். இதை வச்சு நம்ம அதை வந்து ட்ராக் அடிக்க போகிறோம், அவ்வளோதான். நான் முதல்ல யூஸ் பண்ண பிட்டு வந்து கொஞ்சம் பெருசு, இப்போ யூஸ் பண்ணுறது கொஞ்சம் சின்னது. ஸோ நீங்கள் என்ன ஒர்க்கு பார்க்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள்
சால்டரிங் அண்ட் பிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிங்க. இந்த வேலை செய்கிறதுக்கு பொறுமை வேணும். பொறுமை இல்லை அப்படின்னா உங்களால் சரியான முறையில் இதை உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இதுவே இன்னும் ஃபாஸ்ட்டாக கூட ஒர்க் பண்ணுவாங்க. அது ஸ்கோப் இருந்தால் ஒர்க் பண்ணலாம், இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம். நம்ம வந்து பேசிக்காக ஒரு லென்ஸு போட்டு சும்மா மேனுவலாக பண்ணுறோம். எல்லோரும் மேனுவலாக தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ட்ராக்காக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த 3 அரேக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்பர் அடிச்சிருக்கேன். அந்த ஜம்பர் வந்து ஒன்று டச் ஆகிருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஓகே, நான் இப்போ இந்த அரேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜம்பர் அடிச்சிருக்கேன். நான் ஒன்று ஒன்றா தான் ஜம்பர் அடிச்சிருக்கேன் மேனுவலாக. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக அடிச்சிருக்கேன். நம்ம இதை இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஃபைனலாக டிவியில் போட்டு செக் பண்ணி நான் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிவியில் வந்து நெகட்டிவ் பிக்சராக இருந்ததை நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பிக்சர் தெளிவாக இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இங்கே இருக்கிற இந்த 3 அரிய காயில் மட்டும் நம்ம வந்து ஜம்பர் அடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஜம்பர் அடித்ததுனால நமக்கு இந்த டிவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.